பணம் இருந்தால் ஒரு சட்டம், பணம் இல்லை என்றால் ஒரு சட்டம். இப்ப ரித்தன்யா வழக்கு, அந்த வரதட்சணை கொடுமை, அந்த விஷயங்கள், இது எல்லாமே இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு. Velamal Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். Is there any law in India or in any state to prevent cruelty in the police station? இந்த டார்ச்சர் இருக்கு இல்லையா, காவல்துறைக்குள்ள நடக்கக்கூடிய இந்த டார்ச்சரை விசாரிக்கிறன்ற போர்வையில எதிர்த்து ஒரு வலுவான சட்டம் இந்தியாவில் உருவாக வேண்டும். அது தமிழகத்திலிருந்து அந்த சட்டம் உருவாக வேண்டும். அதுதான் நம்ம அஜித் குமாருக்கு செய்யக்கூடிய அஞ்சலியா இருக்கும். அஜித் குமார் கேஸ்ல என்ன பண்ணிருக்கணும், அந்த பொண்ணு சொல்லுது நகை காணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணை விசாரிக்கவே இல்லை. சரி, நகை காணும்னு அஜித் குமாரை விசாரிக்கிறேன்னா சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன்னா அவன் செல்போன் எங்கெல்லாம் போச்சு, அவன் எங்கெல்லாம் போனான், அவன் யார்கிட்டயாவது நகையை கொடுத்தானா இல்லையா, டவர் லொகேஷன், சிசிடிவி கேமரா, கோவிலில் இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அவனை கஸ்டடியில் வச்சிருங்க, விசாரிங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்ல. வெறும் பிரிட்டிஷ்காரன் மெத்தடில், இதெல்லாமே பிரிட்டிஷ்காரன் மெத்தட் தான். கொல்றது, என்கவுண்டர்ஸுமா அப்படி தான். அது எப்படி கரெக்டாக பாத்ரூமில் வழுக்கி விடுறாங்கன்னு தெரியல. பாப்பா மோகன்ற வழக்கறிஞரும் எங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் போராடி அந்த மக்களுக்கான நீதியை பெற்று தருவதற்கு இறைஞ்சினோம், கெஞ்சினோம். ஜெயலலிதா ஆட்சியில கருணை தாய் கடைக்கன் பார்க்கவே இல்லை. அன்று வாழ்விழந்த, கணவனை இழந்த, படுகொலை செய்யப்பட்ட அந்த உயிர்களுக்கான நீதி இன்றும் கிடைக்கவில்லை, இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் சொன்னாங்க. அதில் நம்மளோட ட்ராக் ரெக்கார்டு என்னன்னா, தமிழகத்தில் 2 ஆளுமைகளை சிறைக்கு அனுப்புனது. ஒன்று ஜெயேந்திரர், இன்னொன்று ஜெயலலிதா. எனக்கு ரொம்ப பிடிச்ச நீதிபதி ஜான் மைக்கேல் டிகுன்ஹா. அவரை மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு யாராலையுமே முடியாது. சுப்ரீம் கோர்ட் நீதிபதியே அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு 20 பக்கம் அவர் அடிஷ்னலாக எழுதினார். நீங்கள் இப்படியே 1000 ரூபாய்க்கு நிலத்தை வாங்கிட்டு போனீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவே நீங்கள் வாங்கிடலாம் அப்படின்னு அவருடைய இன்ஹெரன்ஸ் இருந்தது. அந்த மாதிரி ஒரு ஜட்ஜு. அது ஒரே ஒரு இன்சிடென்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். குன்ஹா இங்கே தங்கியிருக்காரு, அங்கே பல்கலைக்கழகம். அவர் நினச்சிருந்தாருன்னா இன்னைக்கு ஊழலை பற்றிலாம் பேசுகிறாங்க, லெங்க்தியாக பேசுகிறாங்க, அமெரிக்காவில் எல்லாம் சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை. ஐ கேனாட் பிரீத் அப்படின்னு அழுத ஒரு கருப்பு இனத்தவனுடைய கொடுமையான படுகொலையை பார்த்தோம் நம்ம அமெரிக்காவில். ஒரு கருப்பு இனத்தவன் ஐ கேனாட் பிரீத் என்று உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடிய கொடுமையை பார்த்தவர்கள் நம்ம அமெரிக்காவில். ரைட்டா? அமெரிக்கா என்னமோ சொர்க்கம், அமெரிக்கா என்னமோ அப்படி, அமெரிக்கா என்னமோ இப்படி. அப்போனா இவங்கெல்லாம் எந்த அளவுக்கு நிஜ உலகத்துக்கு வராதவர்களாக இருக்கிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வரேன். அப்படிப்பட்ட குன்ஹா, அப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு இன்னைக்கு ஜெயலலிதான்ற ஒரு அம்மாவை அனுப்பிச்சு. அஃப்கோர்ஸ் சங்கராச்சாரியாரை சிறைக்கு அனுப்பணும், ஆனால் தண்டனைலாம் வாங்கி கொடுக்க முடியல, அது வேற கதை. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாத்துலேயுமே சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாவை பற்றி பேசுகிறாங்க. அண்ணாவோட காலத்தில் நடந்தது அங்கே தஞ்சை கீழ்வெண்மணி. எத்தனை பேர் செத்தாங்க? 19 பேருக்கு மேலே செத்தாங்க தஞ்சை கீழ்வெண்மணியில். ரைட்டா? என்கவுண்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய என்கவுண்டர்ஸ் யாராவது அக்கௌண்ட் பண்ண முடியுமா என்கவுண்டர்ஸில்? ரைட்டா? இப்போது நீங்கள் இன்னைக்கு கவர்மெண்ட்டை சொல்கிற 33, அஜித்து, நிறைய சொல்லிக்கிட்டே போகிறாங்க. அஜித்து, மணிகண்டன், ஏகப்பட்டது சொல்லிட்டு போகிறாங்க. ரைட்டுங்களா? சாத்தாங்குளம் இன்சிடெண்ட் ஏதோ பிரச்சாரத்துக்கு, அதுக்கப்புறம் தான் இந்த கவர்மெண்ட் வந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க. ரைட்? இது ஜெயலலிதா ஆட்சியில் கொல்லப்பட்டவர்களுக்கு எதிராக நீங்கள் சட்டமானவர்கள். அதனால் சொல்கிறேன். சொல்ல எங்கள் பாப்பா மோகன், எங்கள் வழக்கறிஞர், அம்மா சாந்தகுமாரி அம்மா உட்காந்துருக்காங்க.
அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். பாப்பா மோகன்ற வழக்கறிஞரும் எங்கள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் போராடி அந்த மக்களுக்கான நீதியை பெற்று தருவதற்கு இறைஞ்சினோம், கெஞ்சினோம். ஜெயலலிதா ஆட்சியில் கருணைத்தாய் கடைக்கன் பார்க்கவே இல்லை. அன்று வாழ்விழந்த, கணவனை இழந்த, படுகொலை செய்யப்பட்ட அந்த உயிர்களுக்கான நீதி இன்றும் கிடைக்கவில்லை. இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. சாத்தாங்குளத்தை பார்த்தோம், அஜித்தை பார்த்துட்டோம். ஒரே ஒரு கேள்விதான், நான் ரொம்ப பேசல, முடிச்சுக்கிறேன். ஒரே ஒரு கேள்விதான் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்டாக எனக்கு வருது. இன்னைக்கு யூபிலையும் எம்பிலையும் பீகார்லேயும் மனித உயிர்களை, ஆனால் மாட்டை வச்சு எத்தனை மனிதர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அங்கே நடக்கக்கூடிய அந்த கொடூரம் ரைட்டா. இங்கே அஜித்தோட இஷ்யூ உண்மையிலேயே மோசமான இஷ்யூ. அதுக்கு உத்தரவிட்ட காவல்துறை அதிகாரிகள் யார்? ஸ்டேட் கவர்மெண்ட். இவர் சொன்னார் இது மிக கொடுமையானது, யாராலையும் இதற்கு பதில் சொல்ல முடியாது, அது மிக மோசமானது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிபிஐ இன்கொயரிக்கு அவர் ஆர்டர் பண்ணார். சிபிஐ கேசஸ் எப்படி போகுது, எப்படி நிற்குது, எங்கே நிற்குது? பொள்ளாச்சி கேஸில் முழுக்க அவங்கள கண்டுபிடிச்சி அவங்களுக்கு 9 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு விக்டிம்ஸை அரேஞ்ச் பண்ண ஒரே பத்திரிகை நக்கீரன் தான். அதில் மிகப்பெரிய பங்கெடுத்தவன் நான். நம்ம வானத்துக்கு ஒரு நாள், வைகாசிக்கு ஒரு நாள் போராட்ட களத்துக்கு சும்மா அப்படி பாவலா காட்டிட்டு போகக்கூடிய விஷயங்கள் நக்கீரன் கிட்ட கிடையாது. பொள்ளாச்சியாக இருந்தாலும் சரி, வீரப்பன் காடுகளில் அந்த பெண்களுக்கு நீதி கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, சாத்தாங்குளமாக இருந்தாலும் சரி, டிவியில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன தூத்துக்குடி துப்பாக்கி சூடாக இருந்தாலும் சரி, கண்ணகி முருகேசன் மறக்க முடியாத ஒரு வழக்கு. அதை சொல்லி முடிச்சுக்கிறேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் பேசல. கண்ணகி என்கிற பெண் முருகேசன் என்கிற தலித்தை காதலிச்சுட்டு 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிட்டு ஜாதி பிரச்சனை வரும்னு சொல்லி 2 பேரும் தப்பிச்சு திருவண்ணாமலையில் போய் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது கண்ணகியையும் முருகேசனையும் தூக்கி எடுத்துட்டு கொண்டு வாயில் விஷம் ஊற்றி கொலை செய்து சுடுகாட்டில் பக்கத்தில் வைத்து எரித்தார்கள். அன்னைக்கு காவல்துறையெல்லாம் நீங்க சொல்லணும்னா சிரிப்பு தான் வரும். காசு இருந்தா காவல்துறை வேற. இவங்க எல்லாரும் பேசுறாங்களே ஹியூமன் ரைட்ஸ், அது இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா? இது எல்லாமே பணம் இருந்தால் ஒரு சட்டம், பணம் இல்லை என்றால் ஒரு சட்டம். இப்போ ரித்தன்யா வழக்கு இன்னைக்கு பேசுறாங்க. அந்த வரதட்சணை கொடுமை, அந்த விஷயங்கள், இது எல்லாமே இக்னோர் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இந்த சமூகம் என்பது ஒரு நிலப்பிரபுத்துவ கட்டுமானத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமூகம். இந்த சமூகம் இன்னும் மாறல. அந்த நிலப்பிரபுத்துவ கட்டுமானத்தில் தான் சாதியம் இருக்கு. அந்த சாதியம் இன்னும் மாறல. இந்த சமூகத்தை பாதுகாத்து இப்படி கொண்டு போவதில் என்னுடைய ஒரே ஒரு கேள்வி, இந்த கேள்வியை தான் நான் ஊடகம் மூலமாகவும் உங்களுக்கும் நான் முன்வைக்கிறேன். இஸ் தேர் எனி லா இன் இந்தியா or in any state to prevent cruelty in the police station? Is there any law? There are laws. But is there any law in entire India or in any state to prevent cruelty in the state? அதாவது விசாரணை சட்டம் இருக்குது. நீங்கள் ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, நம்ம ஏகப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குது, ரைட்டுங்களா? நீங்கள் கைது பண்ண உடனே அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், அவங்களுக்கு தெரிவிக்கணும், அவங்க வழக்கறிஞர் சந்திக்கிறதுக்கு இது பண்ணணும், அது பண்ணலாம் இருக்குது. பட் இந்த டார்ச்சர் இருக்கு இல்லையா, காவல்துறைக்குள்ளே நடக்கக்கூடிய இந்த டார்ச்சரை விசாரிக்கிறான்ற போர்வையில் இவங்க பண்ணுற டார்ச்சரை எதிர்த்து ஒரு வலுவான சட்டம் இந்தியாவில் உருவாக வேண்டும். அது தமிழகத்திலிருந்து அந்த சட்டம் உருவாக வேண்டும். அதுதான் நம்ம அஜித் குமாருக்கு செய்யக்கூடிய அஞ்சலியாக இருக்கும்.
அந்த சட்டத்தை இனி யாரும் காவல்துறையில் விசாரணைக்கு கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கிறன்ற போர்வையில் அடிக்கவே கூடாது. நீ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி, இப்போ அஜித்குமார் கேஸில் என்ன பண்ணியிருக்கணும், அந்த பொண்ணு வந்து சொல்லுது, என்ன சொல்கிறாங்க, எங்களுடைய நகை காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணை விசாரிக்கவே இல்லை. சரி, நகை காணும்னு அஜித்குமாரை விசாரிக்கிறேன்னா சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன்னா அவன் செல்ஃபோன் எங்கெல்லாம் போச்சு, அவன் எங்கெல்லாம் போனான், அவன் யார்கிட்டையாவது நகையை கொடுத்தானா இல்லையா, டவர் லொக்கேஷன், சிசிடிவி கேமரா, கோவிலில் இருக்க சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே ஆராய்ஞ்சு கண்டுபிடிச்சிட்டு அவனை கஸ்டடியில் வச்சுருங்க, விசாரிங்க. ஆனால் சயின்டிஃபிக்காக இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிக்கணும்ல. அதுக்கு லோக்கல் ஸ்டேஷனுக்குள்ளே போகல. லோக்கல் ஸ்டேஷன் போலீஸ் ஸ்ட்ரென்த்தே இல்லையே, சுத்தமாக லோக்கல் ஸ்டேஷன் இன்ஃபர்மேஷனே கிடையாது. ஒரு இவங்களெல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கணுமா வேணாமா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சயின்டிஃபிக்காக இன்வெஸ்டிகேட் பண்ணமே தவிர வெறும் பிரிட்டிஷ்காரன் மெத்தடில், இதெல்லாமே பிரிட்டிஷ்காரன் மெத்தட் தான். கொல்றது, என்கவுண்டர்ஸுமா அப்படி தான். அது எப்படி கரெக்டாக பாத்ரூமில் வழுக்கி விடுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த டார்ச்சருக்கு எதிராக ஒரு மக்கள் இயக்கம், ஒரு கருத்தொற்றுமை உருவாகணும். வரதட்சணை கொடுமைகளுக்கு எதிராக ஒரு கருத்தொற்றுமை இயக்கம் உருவாகணும். அப்போ தான் நம்ம ரித்தன்யாக்கள் உருவாக்காமல் நம்மளால் தடுக்க முடியும். இதில் வந்து பெண்கள் லிபரேஷன், பெண்கள் விஷயங்கள், நிறைய விஷயங்கள் அவங்க பேசினாங்க. பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க வேண்டும். அந்த உணர்வு என்பது தமிழகத்தில் மேலோங்கி வருகிறது. அது ஒரு, இப்போ சாந்தகுமாரி அம்மாலாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பேசுவாங்க. அந்த உணர்வு எந்த மட்டத்துக்கு போயிருக்கு, பெரிய அளவுக்கு நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். பல வரதட்சணை வழக்குகளில் வெற்றி பெற்றிருக்கோம். நம்ம தமிழகம் வந்து அதில் கொஞ்சம் முன்னேறின மாநிலமாக தான் இருக்குது. ஆனால் இந்த டார்ச்சர், காவல்துறையுடைய அத்துமீறலுக்கு எதிராக ஒரு வலுவான சட்ட திருத்தத்தை திமுக அரசு கொண்டு வர வேண்டும். திமுக அரசு அதை நிறைவேற்ற வேண்டும். அதை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் என்று எனக்கு கிடைத்த சிறிய வாய்ப்பை பயன்படுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். வேலம்மாள் Nexus honors Everest hero Ashish in presence of chess champion Gugesh D. Medway Hospitals, ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.